இவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனியில் விரய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். எந்த புது முயற்சி செய்தாலும் அவற்றில் தடைகள், தாமதங்கள் உருவாகதாங்க செய்யும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் என்பதால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கூட அதுவரை உங்களுக்கு இந்த காரியம் எப்படி நடைபெறும் என்ற பதற்றத்திலேயே இருப்பீங்க. அதே போல் அதுவரை மனதில் நிம்மதி குறைவாகவே இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க உங்களுக்கு போராட்டம் அதிகரிக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களையும் அருகில் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இல்லைனா நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இத்தருடங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் தொழில் ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலம் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் அடைவீங்க. அதே போல் தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. அதே போல் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. இல்லைனா தேவையில்லாத அவப்பெயர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பரிகார தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை தருணங்கள்ல இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல தடைகள், தாமதங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பார்வை ஏற்படுகிறது இந்த தருணங்கள்ல. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறாரு. சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு செவ்வாயினுடைய பார்வை அவர் மீது பதிகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன். இதன் பார்வை பலனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. கடன் சுமை குறைய புதிய முடிவுகள் எடுக்க இருக்கீங்க. அந்த முடிவுகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. நெருக்கடி நிலை அகல இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. அதே போல இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கொடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கும்பராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், அஷ்டமாதிபதி. 12 மறையும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை
பொறுப்புகள் தானாக தேடி வரலாங்க. அதே போல பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்குங்க. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடிய இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் புதன் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்களுடைய ராசி 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அயல் நாட்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. புகழ்மிக்கவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறுங்க. வாழ்க்கை துணை வழியே கிடைத்த உதிரி வருமானம் உண்டுங்க. தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. அதே போல் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியிலேயே சஞ்சரிக்கிறார். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழப்பதோடு இந்த தருணங்கள்ல வக்ரமம் அடைகிறார். அவரது பார்வை சனியின் மீது பதிகிறதுங்க. இக்காலத்துல எண்ணங்கள்ல தடைகள் அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் உள்ள இடங்களுக்கு மாறுதல் கிடைக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். அதே போல அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டும் சூழ்நிலை உருவாகுங்க. பாக பிரிவினை தாமதமாகுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தை நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்மணிகளை பொறுத்தவரை உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் விசேஷ உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் இக்காலகட்டங்கள்ல வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போது நீங்கள் 7.5 சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதனால் பின்பு வருத்தப்பட வேண்டி இருக்குங்க. அதனால் முன்கூட்டியே வரனை ஆராய்ந்து அதுக்கு பிறகு திருமணம் நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.